ப்ரெக்னன்சியில். ஒன்ஸ் அவங்க டெலிவரி பண்ணோன்னே ஒரு சிலருக்கு மறையலாம், ஒரு சிலருக்கு அப்படியே கண்டினியூ ஆகவும் செய்யலாம். ஸோ அதனால் இந்த லேடிஸ்க்கு வந்துட்டு இது மோர் காமனாக 4 டைம்ஸ் மோர் காமனாக இருக்கும் மென்னோட. இப்போ வந்து ஸ்பைடர் வெயின்ஸ் யார் யாருக்கு வரலாங்கிற ரிஸ்க் ஃபேக்டர்ஸை பற்றி பேசலாம். ஏஜ் மோர் தென் 50 இருக்க நபர்களுக்கு, பர்டிகுலர் லேடிஸ்க்கு இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வரதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸாக பார்க்கலாம். ரெண்டாவது வந்து ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் கூடிய நபர்களுக்கு ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ், ஸ்டீராய்டு ட்ரீட்மெண்ட் ஆன் அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸில் இருப்பாங்க, வரும் வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காக அந்த மாதிரி நபர்களுக்கும் இந்த ஸ்பைடர் வெயின்ஸ் வர்றதுக்கான ஃப்ரீக்வன்சி மோர் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், நடவடை இல்லாமல் ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறது, இந்த மாதிரி நபர்களுக்கும் ஸ்பைடர் வெயின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா ரத்த தேக்கம் ஏற்படும் நடவடை இல்லாதனால. ஒரு சில நபர்கள் நீண்ட நேரம் நிற்பாங்க, நீண்ட நேரம் கால் மேலே கால் போட்டு ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்களுக்கும் ஸ்பைடர் வெயின்ஸ் வரதுக்கான காரணங்கள் நிறையா இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் ஒரு சில நபர்கள் வந்து எக்ஸஸ் வெயிட் ஒபிசிட்டியாக இருப்பாங்க, பருமனாக இருப்பாங்க. அந்த நபர்களுக்கும் இந்த ஸ்பைடர் வெயின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ட்ராமா எல்லாம் ஒன்று அடிபட்டிருப்பாங்க, ஃப்ராக்சர்ஸு, ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்கின் பலமாக அடிப்படுறதுனாலையும் ஒரு சிலருக்கு வெயின்ஸ் ப்ராமினெண்ட்டாக இருக்கலாம்.